மகான சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும், காவேரியும் சீக்கிரமாவே மீட் பண்ணணும். அவங்க 2 பேரும் மீட் பண்ற தருணத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க விஜய் கண்டிப்பா அது காவேரி தான். குட்டி காவேரியோட மிஸ்ஸு கண்டிப்பா என்னுடைய காவேரி தான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க. ஏன்னா, ஒரே மாதிரி நெறைய பேர் இருக்கலாம். ஆனா, வாய்ஸுமா ஒரே மாதிரி இருக்கும். அது கண்டிப்பா என்னுடைய காவேரியோட வாய்ஸ் தான். காவேரி உயிரோட தான் இருக்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷம். சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போனா, அந்த மிஸ்ஸு இன்னைக்கு பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிரும். உங்க மிஸ்ஸ நானும் பார்க்கறதுக்காக தான் ஆவலோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த குழந்தைகிட்ட சொல்றாங்க. உடனேயும் சரிங்கப்பா, நீங்க என் கூட வாங்க அப்படியே என்னைய கிளாஸ்ல உள்ள விட்டுட்டு, நீங்க எங்க மிஸ்ஸ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் சொல்லுது. ஆமாப்பா, நான் உங்கள பார்த்தே ஆகணும். அதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்றாங்க. இங்க ரொம்ப எக்ஸைட்மென்ட்டோட விஜய் குட்டி காவேரிய கூப்பிட்டுட்டு கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. ஆனா, கிளாஸ் ரூமுக்கு போனா அங்க வேற கிளாஸ் டீச்சர் இருக்கிறாங்க. உடனேயும் எங்க விஜய் கேட்குறாங்க, "இங்க அம்முவோட கிளாஸ் டீச்சர் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், "இல்ல அவங்க இன்னைக்கு லீவ் போட்டிருக்காங்க. அவங்க இன்னைக்கு வரமாட்டாங்க. நாளைக்கு தான் வருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள டீச்சர் சொல்றாங்க. உடனே விஜய்க்கு கொஞ்சம் வருத்தமாயிடுது. இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம காவேரிய பார்க்க முடியலையே! காவேரி இங்க தான் இருக்கிறா. அவளுக்கு தெரியாமலே அவ குழந்தை மேலேயே அவ்வளோ அட்டாச்டா பார்த்துக்கிட்டு இருக்கா. அம்முவும் அம்மான்னு தெரியாம அந்த குழந்தை மேல அவ்வளோ அட்டாச்டா காவேரி மேல அவ்வளோ அட்டாச்டா இருக்கிறா. இவங்க 2 பேத்துக்கும் அம்மா, பொண்ணுன்னு தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா காவேரி என்ன காரணத்துக்காக வீட்ட விட்டு போனா அப்படின்னு தெரியலையே! காவேரியா முடிவு எடுத்திருக்க வாய்ப்பே இல்ல. இதுல ஏதோ இருக்குது. தாத்தாவும், பாட்டியும் ஏதோ என்கிட்ட இருந்து காவேரிய பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இனிமேலும் பொறுத்துக்கிட்டு இருக்க தேவையில்ல. இப்பவே தாத்தா கிட்டயும், சித்தப்பா, சித்திக்கிட்டயும் போய் கேட்கணும். அவங்க கிட்ட கேட்டா எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நெனைக்கிறாங்க. ஏன் என் தாத்தா இப்படி என்கிட்ட பொய் சொல்லியிருக்கணும்? பாட்டி வேணா என்கிட்ட உண்மைய மறைச்சிருக்கலாம். ஆனா ஏன் தாத்தா மறைக்கணும்? எனக்கு ஒண்ணும் புரியல. காவேரி பத்தி தாத்தா கிட்ட இப்பவே கேட்டாகணும். அப்பதான் இதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வண்டிய வேகமா ஓட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்க காவேரியும், சாரதாவும் யமுனா வீட்டுக்கு போனதும், "நிவின் வாங்க அத்த, வாங்க காவேரி. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? யமுனாவுக்கு ஃப்ராக்சர் ஆனதுனால யமுனாவ பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா?" அப்படின்னு நிவின் கேட்குறாங்க. "ஆமா தம்பி. அவ கைய காட்டுனோனே எனக்கு பதறி போயிடுச்சு. இப்படியா அசால்ட்டா வண்டி ஓட்டுவா? அதான் அவள ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே "நான் வேணா உன்ன பக்கத்துல இருந்து இங்க பார்த்துக்கிறட்டாடி. கொஞ்சம் 1 மாசம் ஆகும்ன்னு சொல்றாங்கல்ல. அதுவரைக்கும் நான் இங்க இருக்கிறேனே! நீ எப்படி தனியா உன்ன சமாளிக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா கேட்டதும், இல்லம்மா அக்கா மட்டும் பாருங்க அங்க எப்படி தனியா இருப்பா? அக்கா வேற இப்ப வேலைக்கு போறா. அவ மட்டும் தனியா இருக்க முடியாதுல்ல. நீ அவ கூட போ. நிவின் என்னைய நல்லா பார்த்துக்கிறாரு. நான் தனியா இருக்கேன்னு நீ வருத்தப்படாத. அப்படி எனக்கு எந்த ஃபீலும் இல்ல. நிவின் அவ்வளவு தூரம் என்ன பார்த்துக்கிறாரு." அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே காவேரி அக்காவும் கல்யாணம் பண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படின்னு யமுனா பேச்சு எடுத்ததும், நிவின் இருந்துகிட்டு, "காவேரி அந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உடனே காவேரி வந்துட்டு, "எனக்கு கல்யாணம் வேண்டாம். அந்த பேச்ச பத்தி இப்ப பேச வேண்டாம். எனக்கு மூட் அவுட் ஆகுது. நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லியும் எதுக்காக மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக அனுப்புனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கோவப்படுறாங்க. உடனே நிவின் வந்துட்டு சரி இப்ப பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாங்க. ஆனா இங்க சாரதா நிவின் கிட்டயும், யமுனா கிட்டயும் போயிட்டு, "இங்க பாருங்க நிவின், அந்த விஜயோட சித்தப்பாவும், சித்தியும் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன பார்த்து பேசுனாங்க. அவங்க நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க?" அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. ஆனா அவங்க இங்க இருக்காங்களா என்னன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. இந்த ஊர விட்டு போக வேண்டியதானே அப்படிலாம் என்ன மிரட்டுனாங்க அப்படின்னு சாரதா சொல்றாங்க. நிவின் வந்துட்டு, "அப்பனா அந்த ஊர்ல தான் வந்து அ க வி அ விஜய் சித்தப்பாவும், சித்தியும் குழந்தையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அத பத்தி விசாரிக்கிறேன் அத்த" அப்படின்னு நிவின் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சாரதா வந்துட்டு, "அதுவும் இல்லாம காவேரிக்கு பழைய ஞாபகம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர்ற மாதிரியே இருக்கு தம்பி. அவ பேசுறதெல்லாம் எனக்கு பயமா இருக்குது. ஏன்னா அந்த பெரிய வீடு ஞாபகம் இருக்குன்னு சொல்றா. விஜய் தம்பி ஞாபகம் இருக்குன்னு சொல்றா. விஜய் தம்பிய பார்த்தேங்கிறா. எனக்கு ஒண்ணுமே புரியல. விஜய் தம்பி அப்பனா உயிரோட தான் இருக்கிறாரா? அவங்க இந்த ஊர்ல தான் இருக்காங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாரதா சொன்னதும், "விஜய் உயிரோட இருக்கிறாரா?" அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பனா விஜய் இந்த ஊர்ல தான் இருக்கிறாரு அத்த. நீங்க இருக்கிற ஊர்ல தான் இருக்கிறாரு. அங்க தான் காவேரி ஸ்கூல்ல தான் அந்த குழந்தையும் படிக்குது. ஏன்னா, அந்த ஸ்கூல்ல நெறைய பணக்கார பசங்கலாம் படிக்கிற ஸ்கூலு. அங்க தான் வந்து காவேரி குழந்தையும் படிச்சுட்டு இருக்குது அத்த. தெரியாமலே காவேரி குழந்தையோட காவேரி பழகுறாளோ! ஒண்ணும் புரியல. நான் விசாரிக்கிறேன் அத்த. நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு நிவினுக்கு 1008 கேள்வி வருது. இங்க விஜய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் தாத்தா கிட்ட போயிட்டு, "தாத்தா உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சித்தப்பா, சித்தி எல்லாரும் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னடா விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. "தாத்தா உண்மையாவே சொல்லுங்க. காவேரி இறந்துட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டதும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. "அதுல என்னப்பா உனக்கு சந்தேகம்?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. உடனே "இல்ல காவேரி இறந்துட்டானா, அப்பனா இது யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுக்கும்போது, அந்த காவேரி அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருந்தாங்க. அத பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க விஜய். அத பார்த்ததும் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. "என்னடா திடீர்னு காவேரி ஃபோட்டோவ தூக்கிட்டு வந்து இப்படிலாம் காமிப்பானா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதிர்ச்சியா இருக்குது தாத்தாவுக்கேவும். "என்ன தாத்தா அதிர்ச்சி ஆயிட்டீங்க? உண்மைய சொல்லுங்க தாத்தா. காவேரி உயிரோட இருக்காளா? இல்லையா? எதுக்காக என்கிட்ட பொய் சொன்னீங்க? சொல்லுங்க தாத்தா, சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து செம கோவமா பேசுறாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, "என்ன மன்னிச்சுடுடா விஜய். நான் உன்கிட்ட மறைச்சது தப்பு தான் விஜய். எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு விஜய். நீயும் உன் குழந்தையும் நல்லா இருக்கணும். அப்போனா நீ காவேரி பிரிஞ்சிருந்தா தான் அந்த பசுபதி உன்ன எதுவும் செய்ய மாட்டான்." அப்படின்னு சொல்லி தான்
இப்படிலாம் பண்ணிட்டேன் விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே "அப்பன்னா இது காவேரி தானா தாத்தா? சொல்லுங்க தாத்தா காவேரி தானா? ஏன் தாத்தா இப்படியெல்லாம் பண்ணீங்க? காவேரி ஏன் தாத்தா என்கிட்டேருந்து பிரிச்சீங்க? பாவம் காவேரி எ என் குழந்தை பார்த்துருக்கு. அம்மா தெரியாம அந்த காவேரியோட அவ்வளோ அட்டாச்டா பழகியிருக்குது. ஏன் தாத்தா இப்படியெல்லாம் பண்றீங்க? சித்தப்பா சித்தி நீங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து என் காவேரி என்கிட்டேருந்து பிரிச்சுட்டீங்கள்ல" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழுகுறாங்க. "இப்படியெல்லாம் பண்ணது ரொம்ப தப்பு தாத்தா. எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க. பிஞ்சு குழந்தைய வச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அந்த குழந்தை அவங்க அம்மா இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. ஆனா, என் காவேரி அந்த குழந்தைய எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா, அதெல்லாம் நடக்க விடாம இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு விஜய் அழுதுட்டே இருக்காங்க. "உங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன் தாத்தா" அப்படின்ட்டு உடனே சித்தப்பா இருந்துகிட்டு, "போதும் நிறுத்து விஜய். அவளுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு தெரியுமா? நீ தான் காவேரிய அவ்வளோ தூரம் லவ் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ உன்னெல்லாம் மறந்துட்டா விஜய். குழந்தை பிறந்தது எதுவுமே அவளுக்கு ஞாபகமே இல்ல. அதனால தான் நாங்க வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சொல்றாங்க. சித்தியும், "ஆமாண்டா விஜய். அவளுக்கு அவங்க அப்பா இறந்தது கூட ஞாபகம் இல்ல. அவளுக்கு நினைவு வந்த பிறகு அப்பாவ காணோம்னு கேட்டா. "என்ன? யாருன்னு நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டா. அப்படி இருக்கும்போது டாக்டர் வேற அவகிட்ட அதிர்ச்சி தர்ற மாரி எந்த விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால, நம்ம வீட்டுக்கும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போக சொல்லிட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு எங்க சித்தியும் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் காவேரி உயிரோட இருந்திருக்கால்ல. அவள நான் கூப்பிட்டு வந்து அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்த வர வச்சிருப்பேன்ல. அதுவும் இல்லாம அவங்க அம்மா எல்லாருமே அந்த வீட்ல இருந்தாங்கன்னா, எனக்கும் காவேரிக்கு பழைய ஞாபகத்த கொண்டு வந்திருக்க முடியும்ல. ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க தாத்தா? நீங்க பண்ணது பெரிய தப்பு. காவேரி பாவம் தாத்தா. காவேரி என்ன நிலைமையில என்ன கைவிட்ற மாட்டீங்களா? என்ன கைவிட்ற மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு, ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வர என்கிட்ட கேட்டா. அம்மாவோட கிளாஸ் டீச்சர் தான் காவேரி தெரியுமா தாத்தா? நீங்க குழந்தையும், அம்மாவையும் பிரிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஆனா விதி வந்து அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சுருச்சு. காவேரி குழந்தைன்னு தெரியாம அந்த குழந்தை மேல அவ்வளவு பாசமா இருக்கா. அம்முவும் காவேரி மேல அவ்வளவு பாசமா இருக்கிறா தாத்தா. அத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. எப்படியோ அந்த கடவுள் வந்து 2 பேத்தையும் சேர்த்து வச்சுட்டாங்க. என் காவேரி என்ன பார்த்தா கண்டிப்பா அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் இப்ப ஸ்கூலுக்கு போனேன். ஆனா காவேரி அங்க இல்ல. நாளைக்கு கண்டிப்பா நான் காவேரிய பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க. ஆனா உங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன். நீங்க என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு தாத்தா கிட்ட விஜய் வந்து கோவமா சொல்றாங்க. "அவ்வளோ பெரிய துரோகம் எனக்கு பண்ணியிருக்கீங்கல்ல. காவேரி என்ன விட்டு பிரியற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேக்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. "அம்மா ஸ்கூல விட்டு வரட்டும். நாங்க 2 பேரும் கிளம்பிடுவோம்." அப்படின்ட்டு விஜய் சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, "என்ன மன்னிச்சுடுடா விஜய். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். ஆனா என்ன விட்டு போயிடாதடா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நான் உங்கள விட்டு போனா தான் அந்த வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும் தாத்தா. நான் உங்க கூட இருக்கிறேன்ல. அதனால தான் உங்களுக்கு புரிய மாட்டுக்கு. காவேரிய பிரிஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு உங்களுக்கு தெரியலல்ல. அந்த வலிய நீங்களும் உணரணும் தாத்தா. அதுக்காகவே நான் இந்த வீட்ட விட்டு கிளம்பி போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனேவும் இல்லடா விஜய். நீ போகாத விஜய். அம்முவையும் உன்னையும் பார்க்காம எங்களால இருக்க முடியாது." அப்படி சொல்லிட்டு எங்க தாத்தா சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "இல்ல தாத்தா, நான் போற வலிய நீங்க உணரணும். அப்பதான் காவேரி எவ்வளவு வலி அவளுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அதுவும் இல்லாம ஒரு பெத்த பிள்ளையும், அம்மாவையும் பிரிச்சு வச்சது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா தாத்தா? உங்க 2 பேத்தையும் பிரிச்சு வச்சு, அந்த குழந்தை எவ்வளவு ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் நீங்க சேர்த்து அனுபவிக்கணும் தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாங்க. "இல்ல விஜய் எனக்கு அவ்வளோ பெரிய தண்டனை குடுத்துறாதடா. என்னை விட்டு போயிடாதடா." அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. "இல்ல தாத்தா நான் கிளம்புறேன்னு" விஜய் அந்த குழந்தைய கூப்பிட்டு கிளம்பி போறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.